To start our event, it's rightly said, prayer is not asking, it's a longing of the soul. It is both an incredible expression of faith and a humble gesture of surrender. Before we commence our activities, it's time to connect our spirits with our Lord Almighty to seek blessings, guidance, and wisdom. Let's all take a moment, close our eyes, and bring ourselves to a calm and peaceful state. Let's forget about the hassles of life and focus on the tranquility within us. Now, I would like to call upon Reverend Javadas, our pastor AR, to lead us in prayer. பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கின்றவரும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலெல்லாம் நன்மை செய்கின்றவரும் பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும்படியாக திருச்சபைகளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறது சிறுவர் மொழிகளுக்காக ஆண்டவரை போற்றுகிறோம். எங்களுடைய திருச்சபைகளுடைய CBS ஆண்களிலேயே நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். தந்தை மைந்தன் தூய ஆவியானவருடைய அருள்மாத்திரம் இந்த புறப்பாடுகளிலும் நிறைவாக இருக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இதற்கென்று உலகத்த பொறுப்பாளர்கள், பயிற்றுவித்த ஆசிரியர்கள், பிள்ளைகள் அனைவரோடும் நிறைவாக இருக்கட்டும். துவக்கம் முதல் வரை மட்டும் தூய ஆவியை பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் வேண்டுகிறோம். ஆமென். இந்த நாளிலும் இந்த ப்ரோக்ராமின் எடுத்துக்காகவும் தேவன் கிருபைக்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை வாழ்த்தி இந்த ஒரு வருஷ காலம் CBS நடத்துவதாகவும் பிள்ளைகள் அநேக பாடல்களையும் வசனங்களையும் தேவனுடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கிருபை தந்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக தேவன் வழிநடத்தின அன்புக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை நிலத்திலே வாழ்த்தி வரவேற்போம். அடுத்தபடியாக நடத்தும்படியாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாமத்தினாலே அவர்களை CBS மூலமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அதுக்கு தொடர்ந்து சபையுடைய கமிட்டி மெம்பர்ஸ் சமத்தில் ஒப்புக்கிறோம். அவர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பேரரசுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிள்ளைகள் இல்லாமல் இந்த காரியங்கள் நடக்க முடியாது. அவர்களை அனுப்பி தந்த பேரரசுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் தேவனுடைய கிருபை அதிகமாய் தரும்படியாக நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். பிள்ளைகளுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது தேவனை அதிகமாய் நம்ம மகிமைப்படுத்துவதற்கான கிருபையுள்ள வாழ்க்கையை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். அது மட்டுமல்லாமல் இந்த ஒவ்வொரு காரியங்களையும் அதிகமாய் பிள்ளைகளை வழிநடத்தின நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களை இந்த காரியத்துக்காக நான் வரவேற்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதித்து தருவார்கள். Thank you, Uncle. As we proceed with the planned activities for the event, let those elected words echo in our minds. Let all set acts as a pillar of support, a light of the guidance through the journey chorus, and a constant reminder that every hurdle can be crossed to faith and determination. Now we request prayer. Please go and begin one to be ready. Well, everyone, as you all are waiting for the day, finally the floor has set. Our cute performers are ready to rock the floor. Now let's get ready for some happy events which will be showcased by our Sunday school children. I love the shepherd. He is God for the sheep. John 10:11. He was the house is different from the young battle of which he come from the Lord. The earth is the house of everything in it, the world
and all will live in Psalm 24:1. But this is like Ephesians 6:1. Example to see how the Lord is. Happy is the person who does this. Psalms 34:8. The word here for Isaiah chapter 4 verse 7. God, my friends, if you know what I command you, John chapter 15 verse 14. Yes, Jesus is Lord. Yes, Jesus is peace. Jesus is everything. Yes, Jesus is love. Yes, Jesus is joy. Yes, Jesus is peace. Jesus is everything. Praise, 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 praise the Lord. Sing, 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 sing to the Lord. Praise, 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 praise the Lord. Sing, 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 sing to the Lord. What a wonderful performance by our cute little goodies. ரொம்ப அழகா இருந்துச்சுல. Thank you goodies and Monisha auntie for your remarkable efforts. பட்டாம்பூச்சி பார்த்திருக்கியா? ஆமா, என்ன அழகு இல்ல? ஜீசஸ் அவங்களுக்கு எவ்வளவு அழகான கலர்ஃபுல் விங்ஸ் கொடுத்திருக்காங்கல்ல. Now our cute butterflies are here to dance and thank Jesus. Here comes our cute butterflies with a beautiful butterfly song. The earth is the Lord's and everything in it, the world and all who live in it. Psalm 24 verse 1. So God created mankind in His own image.
Image of God He created them. Male and female He created them. Job 6 verses 10-7. Children, obey your parents in the law, for this is right. Ephesians 6:1. Call to me, I will answer you. Jeremiah 33 verse 3. With the not here, I am with you. Isaiah 41:10. I sought the Lord and He answered me. He delivered me from all my fears. Psalms 34:4. Romans 6, if you do what I command you. John 15 verse 14. Examine and see how the good. It is more less Acts 20 verse 35. Examine and see how good the Lord is. Happy is the person who trusts Him. Psalms 34 verse 6. So, Wow, thank you, Butterflies.
for the amazing and fantastic performance. Let's give a big applause. We express our heartfelt appreciation to Malakani auntie and missionary uncle for the title. செல்போனை மியூட்ல வைக்கணும்னு தெரியாதாடா? சாரிடா. Now our mega stars are here to tell us about the use of cell phone and how Jesus dislikes it when we don't give importance to him. Primary A and Primary B, please be ready for the next event. And see how good the Lord is. Happy the person who trusts him. Psalm 34 verse 8. God created mankind in his own image. In the image of God created them. Male and female he created them. Genesis 1:27. Children, obey your parents in the Lord, for this like Ephesians 6. Go to the activities that can consider its ways and be wise. Proverbs 6:6. I have an answer for you. Jeremiah 33 verse 3. So do not fear, for I am with you. Isaiah 41:10. I sought the Lord and he answered me. He delivered me from all my fears. Psalm 34 verse 2. Yo, my friends, if you do what I command you, John 15:14. For the excellent and energetic performance, our sincere and heartfelt thanks to Sita and for the wonderful support and guidance. உனக்கு பைபிள்ல மீன் பிடிக்கிறவங்கள பத்தி தெரியுமா என்ன? Oh yes, பேதுரு, ஆண்ட்ரூ, அவங்கள தானே? கரெக்ட். நம்ம சண்டே ஸ்கூல் மீட் பண்ணி யாராங்க? அப்படியே யார் அது? அவ பிரைவசி புத்தா. Let's sit and enjoy. சுருக்கமான வாழ்க்கை வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். பேதுரு எங்கே பிறந்தார் உனக்கு தெரியுமா? எங்கே பிறந்தார்?
அப்போஸ்தலர் ஆகிய பேதுரு கிபி 1ஆம் நூற்றாண்டில் பெத்சைதா என்ற இடத்தில் இருந்தார். பேதுருவின் தொழில் என்ன தெரியுமா? என்ன வேலையா இருக்கும்? மீன் பிடிக்க வேலையா தான் இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் மீன் பிடிக்க வேலை தானே பார்த்துட்டு இருந்தாங்க. மீன் பிடிக்கிறது இல்லையா? மீன் பிடிக்கிறது ஜாலிதான். ஆமா ஆமா, ஜாலியா இருக்கும். படிக்கண்டா, ஸ்கூலுக்கு போண்டா, ஹோம்ஒர்க் எழுதண்டா, அம்மா படி தொல்லை பண்ண மாட்டாங்க. செம்ம ஜாலி. இந்த காலத்துல நம்ம எங்க போய் மீன் பிடிக்கிறது? இந்த அலைகள் இல்லாத கடலை பார்த்து எனக்கு செம்ம போர். பேதுருவே, உண்மையான பேரு கொஞ்சம் சொல்றியா? தமிழ்ல சீமன் என்றும் இங்கிலீஷ் சைமன் என்றும் சொல்லுவாங்க. ஆனா இசப்பா பேருக்கு ஒரு பேர் போட்டாங்க. அது உனக்கு தெரியுமா? தேவா என்ன பண்ணுவாய் என்றார். தேவா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். கிரீக் மொழியில் பெட்ரோஸ் என்றும் சீமோன் பேதுரு என்றும் சாப்பாஸ் என்றும் அழைப்பார்கள். அவர் அவனோடு மிகவும் நெருக்கமானவர். மனிதனை பிடிக்கிறவரை மாற்றினார். தலைவரை மாற்றினார். பேதுருக்கும் ஒரு தம்பி இருந்தா இல்லையா? ஆண்ட்ரூ. இந்த ஆண்ட்ரூ மாதிரி பேதுருக்கு ஒரு தம்பி இருந்தா. அவன் எப்போது ஜாலியா பேசிக்கொண்டே இருந்தான். பேதுரு இயேசுவும் நெருக்கமான நம்பர். அதே மாதிரி தானே ஆண்ட்ரூ, நீயும் அப்படிதானே? இயேசுவா கூட பேசி கொண்டே இருப்பா இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் பேதுரு எங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பேதுருவுக்கு தொழில் மீன் பிடித்தல். கடற்கரையோரம் அவர்கள் சகோதரர் மீன் பிடிக்கும் போதுதான் அவர் அவனை ஊழியத்திற்கு முதல் முறையாக அழைத்தார். பேதுரு மற்ற சீடர்கள் மாதிரி கடல்ல தண்ணடிக்கும் போது இயேசு 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல நடந்து வந்தாருங்க. இயேசு கடல் மேல நடந்து வரும்போது சீடர்கள் கண்டு கலக்கு கடலில் ஆமேஸ்வரன் நினைச்சு பயந்தாங்க. தண்ணீர் மேல ஒருத்தங்க நடுராத்திரி நடந்தா எவ்வளவு பயமா இருக்கும் இல்லையா? உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று தைரியப்படுத்தினார். ஆண்டவரே, நான் உமது ஜலத்தின் மேல் நடப்பதற்கு எனக்கு கட்டளை கொடும். ஆண்டவரே, நான் உமது கூட வருகிறேன். பேதுரு எப்படி மரித்தார் தெரியுமா? தெரியுமே. பேதுரு சிலுவையில் தொங்கினார். காரணம் என்ன தெரியுமா? என்னவாக இருக்கும்? என்னை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர் அறைய வேண்டாம் என்றார். ஏன் அப்படி சொன்னார்? இயேசுவை 3 முறை மறுதலித்தது நிமித்தம் என்னை அவர் போல சிலுவையில் அறிந்து தாழ்த்தி உள்ளவன் அல்ல. ஆகவே தலைக்கீழா என்னை சிலுவையில் அறிந்து கொல்ல வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தார். கிபி 68ஆம் நூற்றாண்டில் கொல்லப்பட்டார். பேதுரு இயேசு கிறிஸ்துவின் பணியை அற்புதமாக செய்து அவருடைய ராஜ்யத்திற்கு முக்கிய பங்கு வகித்தார். நானும் பேதுருவை போல மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுவோம். செய்வோமா? இயேசுவின் அன்பை ருசித்து நம்மால எப்படி சும்மா இருக்க முடியும்? இயேசுவின் சிலுவை பாடுகள், அவருடைய போதனைகள் நம் உள்ளத்தை தட்டி அனுப்பவில்லையா? இயேசுவை அறியாமல் நிறைய பேர் உண்டு. இதோ அடியேன் இருக்கிறேன், நான் வருகிறேன் என்று நம்ம இயேசுப்பா கிட்ட சொல்லுவோமா? இயேசுவின் அன்பை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்போமா? இயேசு சீக்கிரமா வரப்போகிறார்.
fishermen of God for your outstanding, amazing and organized dance. A big applause and special thanks to Lata Auntie for coordinating this song and skit perfectly.
for your graceful and inspiring choreography. Thank you, Amy Auntie, for your efforts. லாஸ்ட் வீக் இந்த சிபிஎஸ் டீச்சர் ப்ரே பண்ணணும்னு சொன்னாங்களே, எப்படியாவது இன்னைக்கு ப்ரே பண்ணியே ஆகணும். ஆனா ப்ரே பண்ண தெரியலையே, யாருக்கிட்ட போய் கேட்கறது? அதோ பாஸ்டர் வராரு, அவர்கிட்ட கேட்கலாம். பாஸ்டர் பாஸ்டர், பண்ணதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை இல்லை, அது ரொம்ப கஷ்டமான வேலை. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கர்த்தாவே உங்களுக்கு நன்றி, கிறிஸ்துவே உங்களுக்கு நன்றி, நீர் எங்களுக்காக மறித்தே உங்களுக்கு நன்றி, நீர் எங்களுக்காக மன்னிப்பு தந்ததுக்காக நன்றி. நாங்கள் உண்மை மனதில் ஏற்றுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இது பிராக்டிஸ் பண்ணி எனக்கு சர்ச்சுக்கு டைம் ஆயிட்டு நான் கிளம்புறேன். பிரதர், உங்களுக்கு ப்ரே பண்ண தெரியுமா? எனக்கு ப்ரே பண்ண தெரியும். வா, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ரேயருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அது மட்டும் தான் நீ ப்ரே பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீ டவுன் பண்ணணும், அதுக்கப்புறம் 2 கையை சேர்த்து வைக்கணும், அதுக்கப்புறம் கண்களை போடணும். கண்ணை மூடலன்னா காட் உன்னோட ப்ரேயரை கேட்க மாட்டாங்க. God, you're so wonderful. God, you're so wonderful. Your glory shines from mountain to valley. Your glory shines from the mountain to the valley. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீங்கள் சேராமீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். லாஸ்ட் நீங்க எதுவும் சொன்னீங்களே, அத நீங்க திரும்ப ரிப்பீட் பண்ணுவீங்களா? இல்ல பிரதர், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ பிராக்டிஸ் பண்ணு. God, you're so wonderful. Your glory shines from the mountain to the valley. ஹாய் ப்ரோ, என்ன பண்றீங்க ப்ரோ? நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். என்னது, ப்ரேயர் பண்றீங்களா? இப்படி எல்லாம் ப்ரேயர் பண்ண கூடாதுங்க ப்ரோ. நான் உங்களுக்கு எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி தரேன் ப்ரோ. Jesus is our friend. You know bro, நம்ம இப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறோமோ அதே மாதிரி தான் நம்ம ப்ரேயர் பண்ணணும் ப்ரோ. பாடியை கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க ப்ரோ. From a virgin mother, you are so good to me. You are so good to me. You keep me out of the hood. You keep me out of the hood. You paid for all my sins. You paid for all my sins and give me the daily bread. You give me daily bread. Okay bro, இதை prayer practice பண்ணிட்டே இருங்க. My brother, from a virgin mother. You know me? You know me? But I forgot you since it's a long time. Can I have your mobile number? நீங்க என்ன பண்றீங்க? நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தா காட் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இது பண்ணா காட் தான் கோவமா இருக்கு. என்கிட்ட ஒரு வழி இருக்கு, என்னவா ஃபாலோ பண்ணு. ரொம்ப மோசமான என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு நிறைய தப்பு மன்னிச்சிருங்க. ஒரு 5 seconds ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகே, கடவுளே நான் பாவி பாவி பாவி, கடவுளே நான் பாவி. ஹலோ பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க? நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க அழாதீங்க, கண்ணை தொடச்சுக்கோங்க. நீங்க அழுது ப்ரே பண்ணக்கூடாது. காடுக்கு என்ன ஆனாலும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க கூடாது, ஆர்டர் பண்ணி கேட்கணும். காட் என்ன பனிஷ் பண்ண மாட்டாரா? இல்ல இல்ல, காட் உன்னை பனிஷ் பண்ண மாட்டாங்க. காட் உன்னை பார்த்து பயப்படுவாங்க. நான் உனக்கு எப்படி ப்ரே பண்ண ஆர்டர்
ப்ரே பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். என்னையே ஃபாலோ பண்ணு. God, நான் கடைசி வாரம் உங்கள்கிட்ட ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பண்ணேன். நீங்க அதுக்கு எனக்கு ஆன்சரே பண்ணல. அதனால எனக்கு எவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு. நீங்க எனக்கு சீக்கிரமா ஆன்சர் பண்ணலன்னா இப்போ நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே லேட்டா தான் செய்வேன். கடவுளே, லாஸ்ட் வீக் நான் பண்ண ப்ரேயருக்கு இன்னும் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. குட் குட், இப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. காட் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுப்பாரு. பாய் பிரதர். காட், லாஸ்ட் வீக் நான் பண்ண ப்ரேயருக்கு நீங்க இன்னும் ரிப்ளை பண்ணல. எனக்கு இமிடியேட்டா எனக்கு ஒரு PS5 வேணும், ஒரு பெரிய பங்களா வேணும், ஒரு கார் வேணும். எனக்கு இமிடியேட்டா இதெல்லாம் தரலனா Hello, what are you doing? We can't pray like this. We should pray with the help of Holy Spirit. I will teach you how we should pray. Our Heavenly Father, thank you Lord. Glory, glory, glory. Fire, fire, fire. Hallelujah. Praise the Lord. Fire, fire, fire. Hallelujah. Amen. Good. Keep practicing, okay? God, you're holy, 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 holy. Fire, 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 fire. Hallelujah, hallelujah. Praise the Lord. நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன். யார் ஒரு பேர் ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. இந்த ப்ரேயர் பண்ணும்போது அழ வேண்டாம், சீன் போட வேண்டாம். நீ இதுக்கு என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நீயாகவே இரு. நானும் அருகில் இருப்பது போல நினைத்து என்னிடம் பேசு. Matthew chapter 6 verse 9 to 13. அது நீ எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறேன். இது நீ எனக்கு எழுதும் லெட்டர். ஃபாலோ பண்ணியா? கண்டிப்பா நான் பண்ணேன். ஜீசஸ், I need you now more than ever. Would you put my heart back together? I searched the world to my head just to find out your ways better. Oh, your ways better. Oh, your ways better. Oh, your ways better. Jesus, your ways better. Lord, I am so thankful for the ways that you bless me. Everything you say make the waves like a jet ski. You love every part of me. So I can finally sing out Jehovah Jireh, provider. Your way always gets me higher. Even on my darkest days, you're a lighter, my Messiah. I need you now more than ever. Would you put my heart back together? I searched the world to my head just to find out your ways better. Oh, your ways better. Oh, your ways better. Oh, your ways better. Jesus, I need you now more than ever. Would you put my heart back together? I searched the world to my head just to find out your ways better. Your ways better. Oh, your ways better. Oh, your ways better. Jesus, your ways better. Oh, your ways better. Oh, your ways better.
வீசுன என் வாழ்க்கை பல 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 பலனை மாறிடுச்சு பார்த்தேன் அழகா வீசுன என் வாழ்க்கை பல 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 பலனை மாறிடுச்சு பார்த்தேன் ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு நீ எனக்கு வாழணும்னு காத்து சொன்னாரு ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு மொத்தமாக படுத்து வாங்கி போனாரு என் போல தெய்வம் அவரு இல்ல போல தெய்வம் அவரு இயேசுதான் அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் என் போல தெய்வம் அவரு அழகிய போல தெய்வம் அவரு இயேசுதான் அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான் அது அல்லாத்தையும் உனக்காக விட்டுதான் நீ வாழவும் தந்தால் பட்டுதான் இஷ்டப்பட்டுதான் என் போல தெய்வம் அவரு என்ன போல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் என் போல தெய்வம் அவரு என்ன போல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் Performance by the Energetic Squad. One more big round of applause.
journey with our senior children. In all the busy hassles of life, as they were traveling, our Lord has graciously guided them throughout this amazing journey. It was a blessing for Sophia Auntie and Victor Auntie to teach and lead our dear children. Please don't spare your time and enjoy the magic song by our senior children. Thank you.
போக போற இயேசு ராஜா பின்னாடி இனி வேத வசனம் எப்போதும் முன்னாடி நான் போக போற இயேசு ராஜா பின்னாடி இனி வேத வசனம் எப்போதுமே முன்னாடி இயேசு எனக்கு முன்னாடி இந்த உலகம் எனக்கு பின்னாடி இயேசு எனக்கு முன்னாடி இந்த உலகம் எனக்கு பின்னாடி நான் போக போறேன் நான் போக போறேன் நான் போக போறேன் இயேசு ராஜா பின்னாடி இனி வேத வசனம் எப்போதுமே முன்னாடி நான் போக போறேன் இயேசு ராஜா பின்னாடி இனி வேத வசனம் எப்போதுமே முன்னாடி கவலை எனக்கு இல்ல பயம் எனக்கு இல்ல கவலை எனக்கு இல்ல பயம் எனக்கு இல்ல தோல்வி எனக்கு இல்ல நான் இயேசு ராஜா இல்ல அட தோல்வி எனக்கு இல்ல நான் இயேசு ராஜா இல்ல கவலை எனக்கு இல்ல பயம் எனக்கு இல்ல கவலை எனக்கு இல்ல பயம் எனக்கு இல்ல தோல்வி எனக்கு இல்ல நான் இயேசு ராஜா இல்ல அட தோல்வி எனக்கு இல்ல நான் இயேசு ராஜா இல்ல போக போறேன் நான் போக போறேன் நான் போக போறேன் இயேசு ராஜா பின்னாடி இனி வேத வசனம் எப்போதுமே முன்னாடி நான் போக போறேன் இயேசு ராஜா பின்னாடி இனி வேத வசனம் எப்போதுமே முன்னாடி மத போகலாமா இயேசு ராஜா பின்னாடி இனி வேத வசனம் எப்போதுமே முன்னாடி மத போகலாமா இயேசு ராஜா பின்னாடி இனி வேத வசனம் எப்போதுமே முன்னாடி கடைசியில ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான டான்ஸ் பார்த்துட்டீங்க. எல்லா நிகழ்ச்சி நிரல்ல ப்ரோக்ராம்ஸ் போடும்போதும் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு ஒரு டைம் இருக்கும். ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து சாட்ஸ் பார்த்து தேங்க்ஸ் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று வச்சா பேரண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்துருப்பீங்க. தேங்க்ஸ் கிவிங்கும் ஒரு நல்லா இருக்கும். முதலாவதாக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்கும் நன்றி. முதலையே கிறிஸ்டோபர் அவங்க சொன்ன மாதிரி இந்த குழந்தைகள் இங்கே இல்லைன்னா இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய அவங்க தான் இந்த ஃபங்க்ஷன் மெயினான ஆள். அந்த குழந்தைகளுக்காக மிகவும் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா பிள்ளைகளுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப இன்வால்வ் ஆகி இருந்தாங்க. அனுப்பின பெற்றோர்களுக்கு மிகவும் நன்றி. அவங்களை வழிநடத்தின ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். அதை தாண்டி அவங்க எல்லாரையும் டைரக்டர் வியோலா ரிச்சர்டுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்னுமாக கமிட்டி மெம்பர்ஸுக்கு மிகவும் நன்றி. அவங்க எல்லா விதத்திலையும் சில காரியங்களை கேட்கும்போது முழு மனதோடு ஒத்துழைத்ததற்காக அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் மேலாக சபையின் தலைவரான போதகருக்கு மிகவும் நன்றி. அவங்க எல்லா ஆலோசனை சேர்த்து வழி நடத்தினாங்க. இந்த சண்டே ஸ்கூல் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன் இந்த கலை நிகழ்ச்சிகளை தாண்டி இந்த வருஷம் அந்த புக்கை எடுத்து பேரண்ட்ஸ் பாருங்க. வீட்டில் ரொம்ப அருமையான லெசன்ஸ். அந்த லெசன்ஸை பார்த்து பிள்ளைகள் என்ன மெமரி வர்ஸ் படிச்சிருக்காங்கன்னு கேளுங்க. அது ரொம்ப மிகவும் முக்கியமான காரியம். வருகிற 3 மாதங்கள்ல பிள்ளைகளுக்கு அது ஒரு நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க மெமரி வர்சஸ் படிக்க வைங்க. எல்லாருக்கும் மிகவும் நன்றி. தேவன் தாமே இந்த ஒரு வருஷத்தையே எங்களை வழிநடத்தி வந்தார். இனி அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மளோடு இருப்பதாக. நன்றி.